ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி வெக்டார் ஆர்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெக்டார் ஆர்ட் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை நான் வந்து 4 வீடியோவாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அவுட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செகண்ட் வீடியோவில் ஐஸ் அண்ட் மவுத் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் ஸ்கின், அப்புறம் ஃபோர்த் ஒனில் ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. அவுட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெக்டார் ஆர்ட் ஃபுல்லாகவே நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பென் டூல் யூஸ் பண்ண தெரியாதவங்க ஆன்லைனில் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு தமிழில் க்ளீனாக ஒரு டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக ஒரு டுட்டோரியல் பண்ணுறேன். பட் இப்போது பென் டூலோட பேசிக்ஸை வந்து சொல்லிடுறேன். பென் டூலோட ஷார்ட்கட் வந்து பி. இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் பென் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நார்மல் பென் டூல், இன்னொன்று ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல். இப்போ நார்மல் பென் டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டை எண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ இந்த ஷேப்பில் இருக்க கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே ஃபில் இருக்கு வரும். ஃபில்லை கிளிக் பண்ணி கலர்ஸ் ஆஃப் பண்ணோன்னா இங்கே நன் கொடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அடுத்து இப்போ கலர்ஸ் இல்லாமல் நீங்கள் கிரேடியன்ட் கூட கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சாலிட் கலர் கொடுத்துட்டு இங்கே இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வராது. இங்கே இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோடனே கலர் சேஞ்ச் ஆகும். பட் உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகணும், நீங்கள் கலர் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கலர் ஒன்று கொடுத்துட்டு இந்த ஷேப்பில் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் கலர் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்து ப்ரிவ்யூ ஆகும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ பிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஷேப் தனி லேயராக க்ரியேட் ஆகிடும். இப்போ இதோட ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும், ஸ்ட்ரோக் எனக்கு தேவையில்லைன்னா இங்கே ஸ்ட்ரோக் இருக்கு வரும், ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணி நான் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆஃப் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு ஸ்ட்ரோக் வேணும்னாலும் அதே மாதிரி இங்கே பிக் பண்ணி என்ன கலர் ஆஃப் ஸ்ட்ரோக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து பிக்சல்ஸில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வெக்டார் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பென் டூலை பற்றின பேசிக்கான இந்த இன்ஃபர்மேஷன் போதும். இப்போ நம்ம அவுட்லைன் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கேரக்டர் இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஒரு பென்சில் ஆர்ட் பண்ணனா எப்படி ஒரு அவுட்லைன் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா பென் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லைன் வச்சுக்கோங்க. நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா கலர் மாற்றிடுறேன், ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணி. இப்போ இதுதான் இது வந்து இந்த மாதிரி ஒரு லைனை தான் நான் வந்து அவுட்லைனாக கொடுக்க போகிறேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேரக்டர் ஃபில் பண்ணி நம்மளோட பாத்து எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ 2 ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நன்னில் கொடுத்துட்டு தென் வரையல். நான் ரேண்டமாக இப்படி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் கலர் கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் வச்சுருக்கேன். ஃபில் ஆகிடுச்சுங்களா? இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணி இந்த லேயரை ஹைட் பண்ணுறேன். இங்கே இருப்பாரு இந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்த கேரக்டர்ஸ்க்கும் அவுட்லைன் க்ரியேட் பண்ணணும். அதை பண்ணலாம் வாங்க. அவுட்லைன் க்ரியேட் பண்ணும்போது எப்பயுமே பர்ஃபெக்ட் கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கர்வ் இங்கே இப்படி வரைஞ்சால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டான கர்வ்ஸ் கிடைக்கும். ஹேருக்கும் இயர்ஸ்க்கும் அவுட்லைன் கொடுத்தாச்சு. தென் வந்து ஐப்ரோஸ்க்கு அவுட்லைன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு அவுட்லைன் க்ரியேட் பண்ணும்போது ஐப்ரோஸ் இருக்க அந்த ஃப்ளோவிலே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்.
அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன கட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வரைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த இடம்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அவுட்லைனில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபைனல் அவுட்புட்டில் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். தென் நோஸ்க்குண்டான அவுட்லைன் வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க், அப்புறம் இந்த நோஸ் பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் பியர்ட் வந்து ஒட்டுமொத்தமாகவே இங்கே இருக்க ஹோல் பியர்டுமே நீங்கள் வந்து ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். பியர்ட் க்ரியேட் பண்ணும்போது இப்போ அந்த ஹேர் க்ரோத் இருக்கு இல்லையா, அது எந்த ஃப்ளோவில் போகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே பியர்டோட ஷேப் அழகாக வந்துடும். அதாவது இப்போது இந்த ஹேர் இந்த சைடு போகுது, இந்த ஹேர் இந்த சைடு போகுது அப்படின்ற மாதிரி. முஸ்டாஷ் இசைக்கும் அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃபேஷியல் ஹேர் ரெண்டும் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போது ஹேர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென் டூலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல்னு ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எப்படின்னா பாயிண்ட்ஸ் வச்சு ஒர்க் ஆகாது, நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே வரையலாம். இந்த மாதிரி அது ஷேப்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த டூல் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பியர்ட் மேலே ஹேர் இருக்க மாதிரி அழகாக வரையலாம். இந்த ஹேர் க்ரோத்தையும் நீங்கள் வந்து பியர்டு எந்த சைட் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளோவில் இப்படி வரைகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒட்டுமொத்த கேன்வாஸுமே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் வந்து ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் வரும். ஒட்டுமொத்த கேன்வாஸையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படியே வரையலாம். இப்போ கேன்வாஸ் வந்து ரிட்டர்ன் அதே பொசிஷன் கொண்டு வரணும்னா மறுபடியும் ஆர் அழுத்திட்டு ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இந்த கேம்பஸ் தெரியுது இல்லையா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 டிகிரிஸ்க்கும் அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ வந்து ஒட்டு மொத்தமாக இந்த கேம்பஸ் வந்து நார்த் பார்த்துருக்க மாதிரி வச்சிங்கன்னா கேன்வாஸ் வந்து அதோட பொசிஷனுக்கு மறுபடியும். ஓகே, இதே மாதிரி ஹேர் வந்து நம்ம மீசைக்கும் வரைஞ்சிக்கலாம். பென் டூல் எடுத்து மீசையை வரைஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம மவுத்துக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். மவுத்துக்கும் அதே மாதிரி பென் டூல் எடுத்து நார்மல் பென் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நான் வரைய ஆரம்பிக்கிறேன். மவுத்துக்கும் அதே மாதிரி எங்கெல்லாம் டார்க்கான ஏரியா இருக்கோ அதெல்லாம் வந்து அவுட்லைனை க்ரியேட் பண்ணுறேன்.
இப்போ ஃபேஸில் இருக்க ஒட்டுமொத்த அவுட்லைனும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லா ஷேப்ஸையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ண போகிறேன் நான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டாப்பில் இருக்க ஷேப்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. தென் ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் ஷேப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு சிங்கிள் லேயராக மாறிடும். அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரே கலருக்கு தான் மாறும். நீங்கள் வந்து இப்போ வேறு கலர்ஸில் ஒர்க் பண்ணி அந்த 2 ஷேப்ஸை மர்ஜ் பண்ணிங்கன்னா மேலே என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு வந்து மொத்த ஷேப்ஸும் மாறிடும். ஸோ வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஒரே கலரில் இருக்கனால நோ ப்ராப்ளம், மர்ஜ் ஷேப்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் சிங்கிள் ஷேப் ஆயிடுச்சு பண்ணி பென் டூல் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேப்ஸாக இருக்கும். தென் இதை வந்து அவுட்லைன் நேம் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் அவுட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐஸ் ஆன் மவுத் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். See you in next part.